ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வதக்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட காம்பு பதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சொத்தை எதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில கத்திரிக்காய் சொத்தை இருக்கும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருத்து போயிடும். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வதக்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு இதை ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறத கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷமாக வதக்கிட்டுருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வருது. பாருங்கள், கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டேன். இந்த தோல் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.